நல்ல செய்தி வந்திருக்குமா? நல்ல செய்தியா? ஆமாம்மா, முதலாளி வர்றாருன்னு தந்தி கொடுத்திருக்காரு. என் மகன் வந்துட்டான், என் கவலையே தீர்ந்து போச்சு. மேனேஜர் சார் உட்காருங்க. பரவாயில்லைங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. வந்து சின்ன முதலாளி அமெரிக்கால வந்து புறப்பட்டாராம். நாளைக்கு பம்பாயில வந்து இறங்கி அங்கே ஒரு நாள் தங்கி ஓய்வு எடுத்துக்கிட்டு அங்கிருந்து விமானத்துல கிளம்பி மெட்ராஸ் வர்றாரு. உடனே ரயில்ல புறப்பட்டு சேலத்துக்கு நம்ம ஊருக்கு வர்றாரு. அப்போ இன்னும் 3 நாள் தானே தம்பி இருக்குது. 3 நாள் பொது வரவேற்புக்கு ஏற்பாடு செய்ய ஒரு 5000 செலவழிச்சா போச்சு. ஐயா என்ன தம்பி 10,000 செலவழிங்க? நான் பெத்த ஒரே புள்ள எப்ப வருவானோன்னு 5 வருஷமா ஏங்கி இருந்தேன். அவனும் நல்ல விதமா படிச்சு முடிச்சு சுகமா திரும்பி வர்றான். பணமா பெருசு. 4 பேத்துக்கு முன்னால அவன் பெருமையா வாழ்ந்தா போதும். 10,000 செலவழிக்க சொல்லிட்டீங்கல்ல, இனி பாருங்க. கோபாலே, அட கோபாலே, இவன் ஒருத்தன் கூப்பிடுற நேரத்துல கண்ணுல பட மாட்டான். செந்தாமர அடி செந்து, இவன் ஒரு இசைவாணி. கண்ட கண்ட சினிமா பாட்டுகளை எல்லாம் பாடிக்கிட்டு கூப்பிடுற சத்தத்தை காதுலயே போட்டுக்க மாட்டான். கூப்பிட்டீங்களாமா? வந்துட்டியா? எங்க உன் வீட்டுக்காரன்? கடைக்கு போயிருக்காருமா காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு. என்ன இப்ப அவசரம்? சமைக்கணும் இல்லம்மா? செந்து, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னமா சமாச்சாரம்? உங்க சின்ன முதலாளி ஊர்ல இருந்து வர்றான். சின்ன முதலாளி வர்றாங்களா? திரும்பி போய் படிக்க போறாங்களா? யாருக்கு சுத்த கண்டி புரோட்டா இருக்கு? ஏன்டி இப்படி ஆடுற? ஒரு நொடியில போய் அவரை கூட்டு வந்துடுறேம்மா. ஏய் செந்து இருங்கம்மா, ஒரே ஓட்டம். ஏய் போனவன் அவனா வரும், வாடிங்க. என்னம்மா நீங்க? சரி சரி போய் அவரு காட்சி கொண்டாந்து கொடு. இருக்கட்டுங்க இருக்கட்டும், பரவாயில்ல நீ போடி. சரிமா செந்து, என்னடி இது ஒரே கும்மாளம்? ஒண்ணு இல்லம்மா, வசந்தம் வர்றாங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு காலும் புரியல தலையும் புரியல. ஆமா தம்பி, நம்ம ஃபேக்டரியில வேலை பாக்குறவங்க எல்லாம் தீபாவளிக்கு என்னமோ போனஸ் கேக்குறாங்களாமே. அவங்களுக்கு வேற வேலை என்ன சொல்லுங்க? நாம கொடுத்துக்கிட்டே இருந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது என்னமோ தம்பி, இதையெல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு பையன் வர்ற நேரத்துல வேலை நிறுத்தம் அது இதுன்னு எதுவுமே தலை காட்டாம செய்துட்டேன். ஒரு முக்கியமான ஆளை பிடிச்சி அவன் கையில ஒரு 500 ரூபாய் சொருகி, இதெல்லாம் உங்க காதல போடக்கூடாது பாருங்க. அதனால என் சம்பள பணத்துல இருந்து எல்லாம் சரியாக்கிட்டேன். நல்லா ஆதம். நீங்க என்ன கேட்டா நான் கொடுத்துட்டு போறேன். இது கொடுத்துங்க, ஆனா அவசரமா முடிக்கணும். உங்களை பார்க்கவும் அவகாசம் இல்ல. 1000 கேட்டா 500 ரூபாய் பிடின்னு கொடுத்துட்டேன். 500 அப்புறம் தர்றேன்னு சொல்லி. அப்படியா? இதோ வந்துட்டேன். இந்தாங்க. இப்பவும் நீங்க பாட்டுல பெருந்தன்மையா பேசாம இருக்காம என்கிட்ட சொன்னீங்களே, அதுக்கு என்னங்க? யார் பணமா இருந்தா என்ன, எல்லாம் நீங்க போடுற பிச்சைதான். வீட்டுல மழை மழை நடக்கணும். ஆமா, இப்பதான் வசந்த தம்பி வந்து இறங்குற மாதிரி பேசுறீங்க. மாதிரி என்னடா மாதிரி? வந்தாச்சு, தந்தி வந்திருக்கு பாரு. ஆஹா, தந்தி வந்தாச்சா? போதும் நிறுத்திட்டு போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. ஆகா, காலாகலத்துல எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மேனேஜர் தம்பி காப்பி சாப்பிடுங்க. ஏ கோபாலு, நம்ம வசந்தம் வர்றதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம பங்களால சும்மா பளபளன்னு சிங்காரிச்சு. ஆமா ஐயா, பெரிய சித்திரக்காரரு. பள 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 பளன்னு சிங்காரிச்சுருவாரு. சிங்காரி. ஏய், உனக்கு என்னடி தெரியும்? நீ நேத்து வந்தவன். ஆமா, முந்தான வந்தவன். எதுத்தா பேசுற? உன்னை சொல்லி குத்தம் இல்லடி, காலம் தான் கலிகாலமாச்சே. ஆம்பளை பொம்பளை மதிக்காத காலம். போது நிறுத்துறான். போகல. ஏய், சும்மா போகாதே. காகிரி பைய கையில புடிச்சுக்கிட்டு மூச்ச விடாமடா. வாமா கோகிலாம், நான் ஆள் அனுப்பலாம்னு நினைச்சேன். உன்னை மாலையிட போறேன். இந்த பேர் தந்தி வந்து. ஆமாமா, போய் முதல்ல அந்த வேலையெல்லாம் கவனிங்க. ஏமோ, வசந்த தம்பி வர போற நேரத்துல நம்ம ஃபேக்டரியில வேலை காலா காலத்துல போனஸ கொடுத்து அவங்க மனசெல்லாம் குழு 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 குழுந்து போகும்படி செய்யணுமா? இத நீங்க கொஞ்சம் மேனேஜருக்கு சொல்லுங்கம்மா. ஒரு செக்கல கையெழுத்து போட்டு இப்படி நீட்ட. அத நீங்க மடக்காம இருந்தாலும் நீட்டுறவங்க நீட்டுவாங்க. கோபா வாய் அடைச்சு. இவர் பெரிய பாரி வள்ளலை அள்ளி கொடுத்துடுவாரு. பாடு வர்றவங்களுக்கு கொடுக்க பாரி வள்ளலாமா வரணும்? திறந்த மனசு வேணும். அதிக பிரச்சனை. இவனுக்கு இவ்வளவு தூரம் இடம் கொடுக்க கூடாத. அவன் கிடக்குறாம்மா சுத்த வெகுளிப்பாய. அப்ப நான் வரட்டுங்களா? சரி தம்பி, போயிட்டு வாங்க. அப்போ நானும் போயிட்டு வர்றேன். என்னம்மா அவசரம்? அப்பாவுக்கு தகவல் சொல்ல வேண்டாம்? ஆமா, இந்த தந்தியை கொண்டு போய் அப்பாட்ட கொடு.
என்ன வள்ளி, வேலைக்குத்தானே? கையில என்ன தூக்கு பாத்திரமா? மத்தியான சாப்பாட்டுக்கு இல்லையா? வள்ளி, நீ எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததான் மதிப்பு. என்ன வள்ளி, எல்லாத்துக்கும் இதேதானே போடுற? சுவாரஸ்யமா ஏதாவது சொல்ல. மேனேஜர் சார், உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க காருக்கு ஒரு கும்பிடு, பேசாம போங்க. என் அந்தஸ்தெல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், நீ கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிற. என்ன கண்டா உனக்கு பிடிக்கலையா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? இடம் அறிஞ்சுதான் கேக்குறேன் வள்ளி. வெட்டி கனவு. கருங்காயால இருக்கு, பணிய வச்சு பாக்குற, நடக்கவே இல்லையே. இருக்கட்டும் இருக்கட்டும், நானா விரவேன். முருகேசா, உடனே ஆபீஸ்ல வந்து என்ன பாரு. வா முருகேசா, வா. போவடிய கூப்பிடும் போது வா. என்ன சின்ன முதலாளி வரப்போற விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்ல? கேள்விப்பட்டோம். ஆடம்பரமா ஒரு பெரிய வரவேற்பு செய்ய எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. நல்லதுங்க. அந்த கொண்டாட்டத்துல நீங்க எல்லாரும் குதூகலமா கலந்துக்கணும். என்ன சரிதானே? ஆகட்டுங்க. என்னப்பா அது உற்சாகமே இல்லாம பேசுற? அது எப்படிங்க இருக்கும்? ஏதோ போனஸ் கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? முருகேசா, உன் மேல எனக்கு அளவு கடந்த பிரியம். நீ பஞ்சத்தில் அடிபட்டு இங்க வந்து சேர்ந்த. உன்னை பார்த்ததும் இறக்கப்பட்டு உனக்கும் உன் மக வள்ளிக்கும் உடனே வேலை போட்டு கொடுத்தேன் இல்லையா? ஆமாங்க. பாத்தியா, இப்படி எல்லாம் நடக்கிற மனுஷன் கிட்ட நீங்க என்னடா கொஞ்சம் கூட நன்றி பாராட்டவே மாட்டேங்கிற. உன் மக வள்ளி சௌக்கியமா இருக்குல்ல? என்னமோ இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, காலாகாலத்துல அதுக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்க கூடாது? என்னமோ அது தலையில எப்படி எழுதிருக்கும்? அடே, அதுக்கு என்னய்யா, அருமையான பொண்ணாச்சே. சொல்ல போனா சீமா வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணு. அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்க. முருகேசா, உன் மேல் இருக்க பிரியத்தினால்தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். வேற ஒண்ணும் வித்தியாசமா நினைச்சுக்காத. உனக்கு பணங்கணம் தேவையா இருந்தா சொந்த மனுஷாட்ட கேட்கிற மாதிரியே கேளு, வாங்கிக்கோ. என்ன நான் சொல்றது? ஏதோ பாக்குறேன். பாக்குறது நீயா பாக்குறது? அதுக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட் ஆட்களும் இந்த வரவேற்புல கலந்துக்கணும். இது உன் பொறுப்பு. என்ன எல்லாத்துக்கும் நீ எடுத்து சொல்லு. நீ நம்ம முருகேசா. சரி சொல்றேன், வர்றேன். Boy. Yes, sir. Get some water. Yes, sir. Boy,
எஸ் சார். ஹாட் வாட்டர். எஸ் சார். பாய். எஸ் சார். வாட் ஏ dirty place. Clean this mirror first of all. எஸ் சார். எங்க இருந்தா வந்து சேர்ந்தான் ஓட்ட கப்பல்ல? நம்மள உசுரோட கொண்டுடுவான் போல் இருக்கு. ஆமா, நீ தமிழனா? ஆமா சார். தெரியாம பேசிட்டேன் சார். உங்க காலில் விழுந்து கும்பிடுறேன் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க சார். பேசு பேசு, இன்னும் பேசு. இன்ப தமிழை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. திட்டும் போது கூட இன்பம் தட்டுதே. பேசு. இனிமே பேச மாட்டேன் சார். தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் ஏழை. சும்மா பேசு. தமிழ ஒரு தமிழ பேசி தாண்டா கேட்கணும். அதுலதான் தனி இனிமே. பேசு. ஏன் பேசல? இல்ல சார், எனக்கு புத்தி வந்தது. நீங்க நம்ம நாட்டுக்காரங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் பாட்டுக்கு முட்டாத்தனமா உளறிட்டேங்க. வேணும்னா 2 ஓத கொடுங்க. மேனேஜர் கிட்ட மட்டும் சொல்லிடாங்க சார். கணவான்களை பேசுறதுக்கு உனக்கு அவ்வளவு திமுறா? வெளியே போடா நாயின்னு விரட்டி அடிச்சிருவாங்க ஐயா. நான் ரொம்ப நாள் பட்டினி கிடந்து செத்து மடிஞ்சவன். ஏன்டா அப்படி நடுங்கி சாகுற? மகா பெரிய உத்தியோகமோ இது. போனா இன்னொன்னு, உசுர விடுறது கூட லேசுங்க. ஆனா வேலை கிடைக்கிறது லேஸ் இல்ல. உன் பேர் என்ன? பூங்காவனம். சொந்த ஊர்? மதுரை பக்கம். இந்த பம்பாய்க்கு எப்படி வந்து சேர்ந்த? எப்படியோ வந்து சேர்ந்த முதலாளி. அதை ஏன் கேக்குறீங்க? துன்பப்படாத மனசு துயரங்களை ஏன் கேட்கணும்? அறிவாளி மாதிரி பேசுறிய. எல்லா அனுபவம் தான் முதலாளி. சரி, உன் கதையை சொல்லு. சும்மா சொல்லு. நாங்க நல்லா படைச்சவங்க தான் எஜமா. நடுவுல பஞ்சம் வந்து சேர்ந்தது. நான் பாட்டுக்கு புறத்து வந்துட்டேன். வீட்டுல கூட சொல்லல. கண்ட இடமெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு கால்நடையா நடந்து கல்லறையில் ஏறி எப்படியோ இங்க வந்து சேர்ந்துட்டேன். கடைசியில இந்த வேலை கிடைச்சது. போன மாசம் தான் ஒரு 5 ரூபாய் வீட்டுக்கு மணியாடுற ஆரம்பிச்சேன். அங்க யாருமே இல்லைன்னு திரும்பி வந்துட்டு அவங்க எல்லாம் எங்க அலையிறாங்களோ என்ன பண்றாங்களோ. அதனாலதான் உனக்கு இவ்வளவு பயமா இருக்கா? ஆமாங்க. என்ன போல ஏழைகளுக்கு உயிரை காப்பாத்துறது அவ்வளவு பெருசு இல்ல, இருக்கிற வேலையை காப்பாத்திக்கிறது தாங்க பெருசு. இந்த துயரங்களை எல்லாம் நீங்க ஏன் கேட்கணும்? வேதனை அறியாத மனசு. தம்பி, பாட்டாளி படும் பாட்ட இப்படி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்னால ஆனது ஏதாவது செய்யலாம் பாரு. கேட்டு தெரிஞ்சுக்க முடியாதுங்க. வேலைக்காரனோட வேலை செய்யறவனுக்கு தான். அப்போ தொழிலாளியா இருந்தா தான் இன்னொரு தொழிலாளியை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஆமாங்க. தொழிலாளியா இருந்தா தான் அவங்க சுகம் துக்கம், செய்கிற வேலை, அதுல கிடைக்கிற கூலி, அதோட வாங்குற திட்டு, குடியிருக்கிற குடிசை, அதுக்குள்ள இருக்கிற குடும்பம், அது படுற துன்பம், இந்த விவரங்கள்லாம் அனுபவத்துல தெரியும். நீங்க இதுவரையில தொழிலாளி விட்டு வாசப்படியே கூட முடிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா முதலாளி? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கானதை நீங்க என்ன செய்ய முடியும்? முதலாளி தொழிலாளி ஆயிட்டா அதெல்லாம் அந்த காலத்துல தான் முதலாளி. ராஜாக்கள் மாறு வேஷத்துல போய் ஊரு சோதனை செஞ்சு ஜனங்களோட குறை நேரம் அறிஞ்சி ஆட்சி செய்திருக்காங்களாம். இந்த காலத்துல முதலாளி தொழிலாளி ஆகிறது எங்க, கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிறது எப்போ, பிறகு அதை போக்குறது இந்த காலத்துல. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்களா? ஏன் நடக்காது? போடா பைத்தியக்காரா, உலக எத்தனையோ அதிசயங்கள் நடக்குது பாக்குறியா? நானே செய்து காட்டுறேன். முதலாளி, நாவலா நாடகமா எல்லாம் வாயில பேசலாம், செய்யும் போதுல கஷ்டம். அடடா, மறந்தே போயிட்டோம் பாத்தீங்களா? சுடுதண்ணி கேட்டீங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்துட்டேன். இருங்க, ஒரு நொடியில கொண்டு வந்துடுறேன். தொழிலாளியின் நிலைமை தொழிலாளிக்குத்தான் புரியுமா? பாட்டாளியின் துயரம் பாட்டாளிக்குத்தான் தெரியுமா? தேசம், ஊர் சோதனை, முதலாளி, தொழிலாளி, பாட்டரி சோதனை. ஆம், உள்ளதை உள்ளபடி அறிய உன்னத முறை. நானும் ஒரு தொழிலாளியாக மாறி எனது பாட்டிலேயே வேலை செய்து பார்க்க போகிறேன். உனக்கேன் இந்த வீண் வேலை? மாளிகை சீமானுக்கு எதற்கு மண்குடிசை ஆராய்ச்சி? மாளிகை கட்டி தந்த மண்குடிசை வாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை கண்டறிவதற்காக. அதற்கு தொழிலாளியாக மாறுவானே, முதலாளியாகவே இருந்தால்
காக்கா பிடிக்க காத்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு இன்பமான காட்சிகளை தான் காட்டுவாங்க. உங்களை கண்ணுல படாம மறைச்சிடுவாங்களே. ஆமாம். என்ன ஆமாம்? ஆமாங்க. தொழிலாளியா இருந்தா தான் அவங்க சுகம் துக்கம், செய்யற வேலை, அத கிடைக்கிற கூலி, அதோட வாங்குற திட்டு, குடியிருக்கிற குடிசை, அதுக்குள்ள இருக்கிற குடும்பம், அது படுற துன்பம், இந்த விவரங்கள்லாம் அனுபவத்துல தெரியும். தெரிந்து என்ன செய்ய? உழைப்போரை உயர்த்த, உளுத்தர்களை ஒழித்து கட்ட. உன்னை யாராவது அடையாளம் கண்டுபிடித்து விட்டா? முடியாது. 5 ஆண்டுகளாக அமெரிக்காவிலே வாழ்ந்த நான் ஆளே மாறி இருக்கிறேன். காலம் தந்த வாலிப மெருகு கண்டோர் திகைக்கும் அளவுக்கு என் உருவ அமைப்பிலே மாறுதலை செய்திருக்கிறது. பெற்ற அன்னையை மறந்து விட்டாயா? பிள்ளை பாசத்தால் உன்னை பார்க்க துடிக்கும் அந்த தாயுள்ளத்துக்கு என்ன ஆறுதல்? காலமெல்லாம் காதல் கோலமிட்டு மகிழும் அந்த கோகிலத்தின் இதயம் விரிச்சோடி போக வேண்டியதுதானா? உன் மீது தன் உயிரையே வைத்திருக்கும் அந்த வேலைக்காரன் கோபால், நான் என்ன நிரந்தர தொழிலாளியாக இருக்க போகிறேன்? நீயே இப்படி பாயிர. ஆமா, வக்கன பேச்சுல ஒண்ணும் குறைச்சல. ஏன் மச்சான், எதையும் ஆற அமரா செய்தா என்ன? ஏன் இப்படி துடிக்கிற? உனக்கு கண்ணடி தெரியும். நீ நேற்று வந்தவ, வசந்த தப்பி வர்றதுக்கு முன்னால எல்லா காரியத்தையும் ரைட்டா முடிச்சு ரெடியா வைக்கணும்னு நான் பாக்குறேன். இவ என்னமோ ஆறணுமா அமரணுமா? ஏன் மச்சான், என்ன இது? இதான் எனக்கு 8 முழத்துல ஒரு வேட்டி, சட்டை, பட்டு. பிறகு என்ன இருக்கு? இதுல ஜரிகமால இருக்கு. பிறகு அவ்வளவுதான். சரி. என்ன 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 செந்தாமரை இப்படி வாடுது? பின்ன வாடாம என்ன செய்யும்? நீ மாத்திரம் முதலாளி வர்றப்ப சிங்காரிச்சுட்டு போய் நிக்கணும், நான் பழைய சேலையை கட்டிக்கிட்டு நிக்கணுமா? புருஷன் சொகுசா இருக்கிற பார்த்து சொக்கி மகளா கொண்டாட்டி உண்டா? கொண்டாட்டியை திண்டாட விட்டுட்டு கொண்டாட்டமா இருக்கிற புருஷனும் உண்டான்னு இருக்க கூடாது. அதுக்கு மேல அப்பியலே இல்ல. இந்தா என்னது படைய வச்சா? எப்படி சுடுதண்ணி ரெடி சார்? என்ன முதலாளி ஒரே யோசனை? ஒண்ணுமில்லை, எல்லாம் நீ சொன்னதை பத்தி. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? விட்டு தள்ளுங்க. எங்க வேதனை எங்களோட. அப்படி இல்ல பூங்காவனம், நான் அமெரிக்காவுக்கு படிக்க போய் 5 வருஷம் ஆச்சு. இங்க சேலத்துல எனக்கு சொந்தமான கிளாஸ் ஃபேக்டரி இருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. நீங்க அமெரிக்காவில இருந்தா வரீங்க முதலாளி? உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்களா? ஆமா. சரியா போச்சு போங்க. நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன். நீ என்ன நினைச்ச? கொஞ்சம் பேர் இருக்காங்க முதலாளி, அவங்களுக்கு சொந்த ஊர்ல பொழுது போகாது. நினைச்சா 5000 10,000 எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு டூர் கிளம்பிடுவாங்க. அது மாதிரிதான் நீங்களும் வந்தீங்களோன்னு. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஜாலி. என்ன ஜாலியோ போங்க. காலடியில கிடந்து மாடா உடைக்கிறவன் பஞ்சாதி சாக கிடப்பா. மருந்து செலவுக்கு 2 ரூபா மனசார கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்தா நோட்டு நோட்டா பறக்க விடுவாங்க. நீ சொல்றது ரொம்ப தப்பு. இவ்வளவு செலவழிக்கிறவங்க கேவலம் ஒரு 2 ரூபா கொடுக்க மாட்டாங்க. மனசு வராது முதலாளி. என்னமோ என் ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு நான் என்னால் ஆனதை தாராளமா செய்யறதாக முடிவு பண்ணிட்டேன். செய்யத்தான் போறேன். அதுதான் வேணும் முதலாளி. சரி சரி, நீ போய் ஒரு தந்தி பாரம் வாங்கிட்டு வா. ஓடு. இதோ ஒரு ஓடியாடுறாங்க. புன்சிரிப்பை பார் புன்சிரிப்பை. அத்தான் பார்த்து பார்த்து ஏங்கி தரிக்கட்டும் என்றுதானே இந்த அழகோவியத்தை அனுப்பி வைத்தாய். எல்லாம் எனக்கு தெரியும் கோகிலம். இதோ பார், 1 மாதம் வரை உன் கண்ணில் படவே மாட்டேன். ஆனால் நான் மட்டும் உன்னை, உன் எழில் உருவை, அதிலே பொங்கி பளிச்சிடும் எவ்வன மெருகை பருகிக் கொண்டே இருப்பேன். என்னை எதிர்பார்த்து வழிமேல் விழி வைத்து காத்திருக்கும் சொக்கழகியே, இன்னும் 1 மாதம் பொறுத்து. எவ்வன ராணிதான் இசை பாடும் வாணிதான், என் மேலே ஆசை கொள்ளும் இளைஞர் கோடிதான். எவ்வன ராணிதான் இசை பாடும் வாணிதான், என் மேலே ஆசை கொள்ளும் இளைஞரும் கோடிதான். எவ்வன ராணிதான் அழகென்னும் போதையூட்டி அறிவென்னும் ஜாலம் காட்டி,
அழகென்னும் போதையொட்டி அறிவென்னும் ஜாலம் காட்டி விழியம்பு பாடம் போட்டி வெல்லுவேன் எல்லோரையும் வெல்லுவேன் நான் எவ்வண்ண ராணிதான் இசை பாடும் வாணிதான் என் மேலே ஆசை கொள்ளும் இளைஞரும் கோடிதான் எவ்வண்ண ராணிதான் கோடானு கோடி வெள்ளி கூட்டத்தில் நிலவாக வாடாத வாலிபனை கண்டேன் கோடானு கோடி வெள்ளி கூட்டத்தில் நிலவாக வாடாத வாலிபனை கண்டேன் காதல் கொண்டேன் நான் எவ்வண்ண ராணிதான் இசை பாடும் வாணிதான் என் மேலே ஆசை கொள்ளும் இளைஞரும் கோடிதான் எவ்வண்ண ராணிதான் எத்தனையோ நாளாக எதிர்பார்த்த இன்பமெல்லாம் இன்று பெறுவேனே பித்தனை போல் மறுத்துரைத்தால் ஒரு மாறியவனையும் வெற்றி காண்பேனே எவ்வண்ண ராணிதான் இசை பாடும் வாணிதான் என் மேலே ஆசை கொள்ளும் இளைஞரும் கோடிதான் எவ்வண்ண ராணிதான் இசை பாடும் வாணிதான் என் மேலே ஆசை கோடிதான் எவ்வண்ண ராணிதான் பாட்டு இன்பத்தேனாமிருதம் ஆட்டம் சொல்றதுக்கே இல்ல ஏன் பொருத்தமான வார்த்தை புரியல அகராஜிலே தான் தேடும் சும்மா எனக்காக சொல்றீங்க இல்ல கோயில நிஜமா சொல்றேன் ஓ ஆடலும் பாடலும் போறோம் நீங்க பாராட்டி என்ன செய்யறது ஓஹோ ஆமா ஆமா இனிமே அமெரிக்கால இருந்து வர்றவன் அத்தாண்டானே மெச்சனும் நடுவுல நான் எதுக்கு அவரு கிடக்குறாரு அவருக்காகத்தானே இப்படி ஆடி பாடி ஒத்திக்க பாக்குற நீங்க ஒரு பைத்தியம் இதெல்லாம் வரப்போற மாப்பிள்ளைய மயக்கிறதுக்கு ஒரு நாடகம் ஓஹோ பேஷ் பேஷ் அது சரி நம்ம நாடகத்தை நீ கோட்டை விட்டுடாத பயமா இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வசந்தம் வந்துட்டா இந்த இன்பம் எல்லாம் துன்பமா மாறிடுமோன்னு அடிக்கடி எனக்கு சந்தேகம் வருது தனின்னு விட்டோடிங்க எத உண்மையா சந்தேகத்தை அதானே கேட்டேன் என்னமோ எல்லாம் ஒன்ன நம்பித்தான் இருக்கேன் தாராளமா நம்புங்க பணம் அதனால வர்ற பவுசு இதுக்கு ஒரு கல்யாணம் காதல் அதுல கிடைக்கிற இன்பம் இதுக்கு திரைமறைவில உறவு கரெக்ட் எல்லாம் நம்ம காலேஜ் சிநேகத்துல கிடைச்ச கைகண்ட பழங்கோயிலம் அதை மறக்க முடியுமா பாலு நீ மறந்திருந்தா உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி நீ அளந்து குட்டுவியா அவர் உங்க அத்தை கிட்ட அள்ளி வீசுவாரா நான் இவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு சர்வாதிகாரியா உட்காரத்தான் முடியுமா என்னம்மா கோகிலம் ரெடியா நான் ரெடிப்பா வணக்கங்க ஓ வாங்க வாங்க உங்களை எல்லாரும் அழைச்சிட்டு போலான்னு தான் நான் வந்தேன் அப்படியா நானும் மாலையெல்லாம் வாங்கி அனுப்பிச்சுட்டு தான் வந்தேன் வாங்க நேர பங்களாவுக்கு போய் அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு எல்லாருமா ரயில் அடிக்கு போவோம் சரிதான் ஏண்டா கோபாலு அம்மா எல்லாரும் வந்துட்டாங்களா ரயிலுக்கு நேரத்துக்கு போலாங்க இந்த மேனேஜர் தம்பிங்க மேனேஜரா நானே வந்துட்டோம் புறப்படலாமா சார் நான் தயாராதாமா இருக்கேன் சீக்கிரம் நேரமாச்சு வரவேற்புக்காக ரயில் அடிக்கு வந்தவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க நாம போக வேண்டியதான் பாக்கி புறப்படுங்க சீக்கிரம் சார் தந்தி அப்புறம் பாத்துக்கலாம் தம்பி அது வந்து என்ன தம்பி அத்தை வரலையா அத்தை வரலையா ஏன் எங்கேயோ சுற்றுப்பயணம் போறாங்களா வர்றதுக்கு 2 மாசம் ஆகுமா என்ன இப்படி திடீர்னு அப்ப தம்பி வரலையா ஏன் சொல்றது உங்க காதுல விழலையா ஏன்னா இவன் எங்க போயிருக்கான் அதுதானம்மா எனக்கும் புரியல கவலைப்படாதீங்க நாளை மறுநாள எப்படி விவரமா கருதா சொல்லுவாரு ஆமா சார் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் 5 வருஷம் போனது பெருசா தெரியலம்மா இந்த 2 மாசம் எப்படித்தான் போக போகுதோ
ஐயா. நீதான் இந்த ஃபேக்டரிக்கு முதலாளி மாதிரி உள்ள தாராளமா நுழையறிய. உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அதை இந்த குத்துக்கள் போல நிக்கிறானே, உன் கண்ணுல படல? நான் மேனேஜரை பார்க்கணும். பாத்தி என்னத்தையா புரட்ட போறேன்? ஏதாவது வேலை கிடைக்குமான்னு. கிடைக்கும் கிடைக்கும். முதல்ல இங்க இருக்கிற மேனேஜர்கிட்ட முகம் கொடுத்து பேசி முழுசா திரும்பலமே. அவ்வளவு மூர்க்க பெரிய கோபக்காரரா? எங்க மேனேஜருக்கு கால் சட்ட சோப்புக்குள்ளதான் கோபம் இல்ல, அதுக்குள்ள அப்படி கைய போட்டு தெளிச்சு அப்படி ஒரு பார்வை பார்த்தாருன்னா போதும். யார் தலையில கொல்லியோ எவன் கையில சட்டியோ எந்த குடும்பத்து வாயில மண்ணோ தெரியல. என்ன தம்பி பேசல? வந்து இதெல்லாம் முதலாளி அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாதா? அவங்களத்தான் நல்லா கொக்கு பிடிச்சி வச்சிருக்கானே கொக்கு. தம்பி ஒரு பீடி இருந்தா கூட. சிகரெட்டா? இதெல்லாம் எனக்கு வேண்டாம், சும்மா இருக்கட்டும். கொண்டா. என்னப்பா செய்யறது? இந்த மனுஷன் ஃபேக்டரிக்குள்ள உட்காந்து வருஷம் 3 ஆச்சு. இந்த ஃபேக்டரி அப்படியே கெதி கலங்கி போய் நிக்குது. என்ன செய்யறது சொல்லு? சீமைக்கு போன சின்ன முதலாளி வந்தாலும் எங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதான்னு நாங்க எதிர்பார்த்தா அந்த மனுஷன் எங்கேயோ பறந்துட்டாரு. அவங்களுக்கு என்னப்பா பெரிய முதலாளிமார்கள். தம்பி கொஞ்சம் விலகி நில்லு, காக்கா வருது. காக்கா? காக்காயா? ஆமா ஆமா, மேல விழுந்து புடுங்கனால புடுங்க. நீ இந்த பக்கம் வந்துரு. யாரா அந்த தடிப்ப? வந்து போய் அங்க வேலை ஒண்ணு காலையில போய் நீ இடிய அந்த கழுத்தை என்னடா சொல்றானா? போய் பாத்தியா தம்பி, பாத்தியா? இவன் தான் மேனேஜர். நீ எப்ப வந்த? 1/2 மணி நேரம் ஆச்சு. ஐயோ, யாராவது பார்த்துட்டா? எதுவும் நினைக்க எதுவுமே இல்ல. உங்க கலவரத்தை ஒரு நிலவரத்துக்கு கொண்டு வந்து அப்படி உட்காருங்க. எல்லாம் கணக்காத்தான் வந்திருக்கேன். என்ன கணக்கோ போ. ஒரு நாளும் இல்லாதபடி நெஞ்சு துணிஞ்சு நேரா இங்கே வந்துட்டியே, அதுல எனக்கு பயமா இருக்கு. நீங்க இப்படி பயந்து நடுங்கிறத யாராவது பார்த்தாதான் ஆபத்து. நம்ம குட்டு வெட்ட வலிக்குமாயிடும். என்ன கோயிலும் சிறுபிள்ளைத்தனமா பேசுற? இங்க எத்தனை பேர் நம்ம கவனிப்பாங்க தெரியுமா? அத்தனை பேர் கண்லையும் மண்ணை தூவிட்டு தான் வந்திருக்கேன். நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமோ? அது தெரியாம தானே முடிக்கிறேன். தகவல் வந்திருக்கான்னு அப்பா பாஸ்டர் சொன்னார். தகவலா? அதுதான் என் எதிர்கால வாழ்க்கை துணைவர். ஓஹோ, வசந்தம் கிட்ட இருந்தா அதுக்கு உன்னை அனுப்புனாரு. அவராவது அனுப்புறதாவது நானா தான் சொன்னேன் போய் பார்த்துட்டு வரேன்னு. அவருக்கு ஒரே மகிழ்ச்சி, நம்ம பொண்ணுக்கு வசந்தம் மேல இவ்வளவு ஆசை இருக்கேன்னு. ஆனா எனக்கு ஒரே கொண்டாட்டம். வசந்தம் தகவல் வரவேற்கிறதுல அட நீங்க ஒண்ணு, அது எப்ப வந்தா எனக்கு என்ன? இந்த சாக்குல உங்க கூட கொஞ்ச நேரம் ஆனந்தமா அரட்டை அடிக்கலாம் பாருங்க. சரியான சாமர்த்தியக்காரி. சும்மா இருங்க, யாராவது பார்த்துட போறாங்க. யார் அவன் தடிப்ப? நான் தான். பெரிய முதலாளி மகன் நான் தான் வந்து நட்டமணினா நான் தெரிஞ்சுடுவேன் பாரு. யார் நீ? எங்க வந்த? நான் ஒரு கூலிங்க. தெருவில் போய் நில்லு, மூட்டை கிட்ட தூக்கி புழைக்கலாம். அது இங்க செய்யலாம்னு தான் வந்திருக்கிறேன். உங்க அப்பா வீட்டு ஃபேக்டரி பாரு, செய்யலாம்னு வந்தாரோம்ல, செய்யலாம்னு. நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா? செத்து ஒழிஞ்சு நாசமா போயிட்டீங்களா? போவலிங்க, அம்மா காசு கேட்க. இவனை யார உள்ள விட்டது? நானா தான். ஒன்னும் கேட்கல. இவனை யார உள்ள விட்டது? ஏன் நிக்கிற? தெரியாதுங்க, அம்மா காசு கொண்டாரு. இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. பாபா பாயா பாயா, என்ன அப்புறம் நல்லா இருப்பா பாயா. ஐயா வா வா வா. என்ன கோகிலம், பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே அசந்து உட்கார்ந்துட்டேன். இந்த ஆடு முகத்தை பார்த்தா வசந்த முகஜாடையா இல்ல? சரியா போச்சு. எவ்வளவு ஒரு பிச்சைக்கார வந்ததுக்கு இப்படி பேச்சு மூச்சு இல்லாம அசந்து உட்கார்ந்துட்டியே. இனி வசந்தனே வந்துட்டா அவ்வளவுதான், என் கூட பேச கூட மாட்டேன். அதெல்லாம் இல்ல, கனகச்சிதமா நடந்துக்குவேன். அம்மா இன்னும் கொஞ்சம் சோறு போடமா, ரொம்ப பசிக்கிறேன். இன்னைக்கு போதும் கண்ணு, நாளைக்கு நிறைய போடுறேன். போமா, நித்தம் நித்தம் இப்படித்தான் சொல்றேன். இந்த சாப்பிடு. என்னங்க இது, இப்படி பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என்ன செய்யறது, நாம பட்டினி கிடந்தாலும் குழந்தைகளை காப்பாத்தினா போதும். இத்தனை வருஷமா வேலை செய்யறீங்களே, சம்பளம் கொஞ்சம் கூட்டி கேட்க கூடாதா? கேட்காமலா இருப்போம், அவங்க காதுல ஏறணுமே. இந்த மேனேஜர் எப்ப பார்த்தாலும் சுருட்டுறதுலயே இருக்கிறானே தவிர பாடுபடுற எங்களை எங்க கவனிக்கிறான்? மிஞ்சி பேசினா கெட் அவுட். அப்படி இருக்குது காலம். போனஸ் வரும்னு சொன்னீங்களே. என்னமோ போ, சீமிக்கு போனவர் வரட்டும், பார்க்கலாம். சீக்கிரம் வருவாரு, மனசு அரைச்சிக்காங்க. இந்தாங்க
குழந்தைக்கு வயிறார சாப்பாடு போடுங்க. என்னங்க இது புதையல் கிடைச்ச மாதிரி இருக்கு? நீங்க யாரு எதிர்பாராம எங்களுக்கு உதவி செய்யறீங்க? நானும் உங்களை போலத்தான். தைரியமா இருங்க, எல்லாத்துக்கும் விடிய காலம் சீக்கிரம் வரும். படுகாலை பசங்க, நீங்க படிச்சது போதும், பேசாம என் பின்னாடியே வாங்க. எங்கேயாவது எடுப்பு வேலை கிடைச்சா கொண்டு போய் சேர்த்து விட்டுறேன். குழந்தைங்களை ஏன் சீறு விடுகிறீங்க? அதுங்களுக்கு என்ன தெரியும், பாவம். ஆமா, குழந்தைங்க. நாமும் வெக்கம் இல்லாம குழந்தைய பெற்று விட்டோம். போதுமான அளவு வரும்படி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு. அதுலயும் குழந்தைகளை பெற்றுக்கிறது அதை விட தப்பு. குடும்பஸ்தர்களுக்கு கொஞ்சம் சாந்தம் வேணுங்க. அட நீ யார பண்ணி சாந்தமாவது கீந்தமாவது? பள்ளிக்கூடம் திறந்தாச்சா? புது புத்தகம் வாங்கணுமா? எங்கே போறது? என்னைகிட்ட யாருக்கு பணம்? வாங்குற சம்பளம் செலவுக்கே பார்த்தல. இந்த முதலாளி அம்மா மகன் வந்தாலும் ஏதாவது விடியும்னு பார்த்தா அவன் என்னடானா சீமை சீமையா சுத்தி விடுத்தான. கொஞ்சம் நில்லுங்க. நீ என்ன பாடி போகும்போது சனு தடையா? இந்தாங்க, இது குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க. எப்பாடுபட்டாவது குழந்தைகளை மட்டும் படிக்க வைக்கணுங்க. ஐயா, நீங்க இந்த காலத்து மனுஷனா? நீங்க யாரு? எங்க இருக்கிறீங்க? அத பத்தி உனக்கு என்ன கவலை? தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னாள் உன் அன்னை. சிலை போல நீ இங்கு நின்றாய், சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? நான் பிறந்த ஊர் இது. இதுவரை என்னை யாருமே அடையாளம் கண்டு கொள்ளவில்லையே. உன்னை பற்றி யாருக்கு என்ன அக்கறை? சீமைக்கு சென்ற நீ சீமான் மகனாக திரும்பி இருந்தால் எத்தனை சீமான்கள் உன்னை எதிர்கொண்டு வரவேற்பார்கள். எத்தனை மாலைகளும் கழுத்திலே அலைமோதி அலங்கரிக்கும். எத்தனை வாழ்த்துக்கள், எத்தனை வரவேற்புகள், எத்தனை எத்தனை பாராட்டுரைகள். ஆனால் சீரழிய பிறந்த மக்களிலே ஒருவனாக வந்த உன்னை யார் சீந்த போகிறார்கள்? அப்பப்பா, எவ்வளவு வேறுபாடு! முதலாளி, தொழிலாளி. அடே அப்பா, எட்டாத இடைவெளி, நெருங்காத நெடுந்தூரம். இதுதான் உலக நடப்பு. வாழ்க்கை வாழ்வதற்குத்தானப்பா. வாழ்வா இது? இங்கு பார்த்தாலும் அழுகை, அனாச்சாரம், ஆடம்பரம், அட்டூழியம் இருக்கட்டுமே. அதற்காக நீ ஏன் இப்படி அவதிப்படுகிறாய்? பறந்து வரும் பூச்செண்டுகளை ஏந்தி நுகர்ந்து பார்க்க வேண்டிய உன் கரங்கள் கல்லையும் மண்ணையுமா தீண்ட வேண்டும்? தீண்டியதால் தானே காண முடிந்தது எனக்காக காத்திருக்கும் அந்த கல்யாண பெண் கோயிலத்தின் குணச்சித்திர விளக்கத்தை. காதல் கனிரசம் சொட்ட சொட்ட கடிதங்களை எழுதி எழுதி குவித்த அந்த செல்வ சிங்காரி ஒரு கண்ணி அல்ல, கணிகை, மணப்பெண் அல்ல. என் வாழ்விலே மண்ணள்ளி போட வந்த மாயாஜால கள்ளி என்பதையும் தெரிந்து கொண்டேன். இங்கு எத்தனையோ பேர் துன்ப படுகொலையிலே சோர்ந்து வீழ்ந்து அவதிப்படுவதையும் கண்டேன். அது மட்டுமல்ல, என் பேரால் இங்கு நடைபெறும் அட்டூழியங்களையும் அறிய முடிந்தது. போகட்டும், பெற்ற தாயாவது போய் பார்க்க மாட்டாயா? பெற்ற தாய்? ஆம் வசந்தா, தான் பெற்ற மகன் மற்றவர்களை விட உயர்ந்தவன், சிறந்தவன், மேல்நாட்டிலே படித்து திரும்பியவன் என்று பூரிப்படைய வேண்டிய அந்த அன்னை இப்போது உன்னுடைய பிரிவாற்றாமையால் ஏங்கி தவிப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் பார்க்க வேண்டியது, அறிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் அந்த தாய்விடும் வேதனை பெருமூச்சை ஒரு தடவையாவது பார்த்து திரும்ப கூடாதா? திரும்ப முடியுமா? அம்மா என்ற எனது மழலை சொல்லை கேட்டு கேட்டு பழகிய என் அம்மா என் குரலை தெரிந்து கொள்ள மாட்டார்களா? என்னை வாரி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்த என் தாய் என் வேஷத்தை புரிந்து கொள்வார்களே? எட்டி நின்றாவது அந்த கண்ணீரை பாரேன். பார்க்கிறேன், பார்க்கத்தான் வேண்டும். அதனால் எனக்கும்